ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மந்திரகிரி மகாயுக காளி கோயிலில் தாங்க இருக்கேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டையில் இருக்குது. இது ஒரு ஹிடன் ஜெம் கோயிலே சொல்லுவாங்க. என்ட்ரானதுமே அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிதுங்க. இங்கே அம்மன் மகா காளியாகவும் சாந்த ஸ்வரூபினியாகவும் காட்சி தராங்கங்க. காளி சாந்த ஸ்வரூபினியாக காட்சி தர ஒரே ஸ்தலம் இந்த கோவில் தாங்க. இந்த கோயிலோட ஸ்தல வரலாற்றை பற்றியும் இங்கே இருக்கிற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இங்கே கோவில் நிர்வாகியை இந்த கோயிலோட ஸ்தல வரலாற்றையும் எப்போ அம்மனை பூஜிக்கலாம், எப்போ தரிசிக்கலாம், என்ன கோயில் டைமிங்ஸ் நமக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்க்ளூசிவாக நமக்காகவே சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அருள்மிகு பச்சை மலை என வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோயில் இந்த பங்குனி மாதத்தில் ஒரு அருமையான செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் இந்த அலைவரிசையை பார்க்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு கோயிலை பற்றின சில அடிப்படையான விஷயங்களை சொல்லணும்னு விருப்பப்பட்டு அன்னையுடைய திருவருளால் தொடங்குகிறோம். மந்திரமலை என்ற திருநாமத்தோடு புராணங்களிலே சொல்லப்பட்ட ஒரு மலை உண்டு. உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு புராணம் பற்றி அறிவுள்ளவர்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படி ஒரு மலை உண்மையிலே உண்டா என்ற கேள்வி என்றால் உண்டு மக்களுக்கு. ஆனால் இந்த கலியுகத்தில் நாம் கண்ணார கண்டு தரிசிக்கக்கூடிய மந்திரமலை இந்த மலைதான். இந்த மலையை பொதுமக்கள் எல்லாரும் பச்சை மலைன்னு அழைக்கிறாங்க. அது ஒரு காரண பெயர் தானே தவிர சரியான பெயர் இல்லை. 12 ஆழ்வார்கள் ஒருவராக இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய காலம் வரைக்கும் மந்திரகிரி, மந்திராச்சலம், மந்திரமலை என்ற பெயரிலே வழங்கப்பட்ட இந்த திருமலை ஆதியிலே 12 காலங்களுக்கு முன்பாக வழிபாடு செய்யப்பட்ட ஒரு ஸ்தலம்தான். ஆனால் பின்னிட்டு இங்கே ஆலயம் இருந்ததற்கான எந்த தடயமும் கிடையாது. இப்போ நாங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த கோயிலை பற்றி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு புறலையோ இங்கேருந்து நாங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணி கோயில் எடுத்தோன்னு சொல்லியோ மக்களை ஏமாற்ற நாங்கள் விரும்பவில்லை. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மந்திரமலைக்கென்று ஒரு தலவரலாறு உண்டு. ஒவ்வொரு தலத்திற்கும் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற பெருமை சொல்லுவார்கள். இந்த ஆலயத்திற்கு அந்த 3 பெருமை உண்டு. தீர்த்தம் என்றால் ஒரு நீர்நிலை இருக்க வேண்டும், ஓடக்கூடிய ஆறு அல்லது இருக்கக்கூடிய குளம். ஆனால் இங்கே நீங்க பார்ப்பதற்கு ஒரு தண்ணீருக்கான வளம் இருக்காத போது ஒரு இருக்கு. ஆனாலும் இங்கே தண்ணீருக்கும் இந்த ஆலயத்திற்கும் சம்பந்தம் உண்டு. சரியாக தெரிந்து கொள்ளணும்னா 44 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு சம்பவத்தை, இந்த ஆலயத்துடைய தலவரலாறை அன்னை என்றைக்கு எங்களுக்கு உத்தரவு தருகின்றாரோ அன்னைக்கு தான் நாங்கள் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த முடியும். இந்த ஆலயத்திற்காக ஸ்ரீ குரு சிவச்சந்திர சுவாமிஜி, ஸ்ரீ குருமாதா சகுந்தலா தேவி அவருடைய வழியிலே அவருடைய பிள்ளைகளாக சீடர்களாக விளங்கக்கூடிய எங்களுக்கு ரகசியமாக செய்யப்பட்ட சில உபதேசங்களை இப்போதைக்கு வெளியில் சொல்வதற்கில்லை. அதனால தலவரலாறு சொல்லுவாங்கன்னு நீங்க யாராவது எதிர்பார்த்தீங்கன்னா சற்று ஏமாற்றமா இருக்கும். இருந்தாலும் உங்கள் ஏமாற்றத்தை நிறைவு செய்யக்கூடிய பலவிதமான தகவல்களை அடுத்து சொல்றேன். அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகாரி மந்திரகிரி மகாயுக காளி காமந்திகா தேவி என்பது அன்னையுடைய திருநாமம். மந்திரகிரி மகாயுக மலைக்கு மூலவராக வீற்றிருக்கக்கூடிய அன்னைக்கு அந்த திருநாமம் உண்டு. சுருக்கமாக சொல்லணும்னா மகாயுக காளி என்று சொல்லலாம், காளி காமந்திகா தேவி என்று அழைக்கலாம். அன்னைக்கு இந்த உலகத்தில் வேறு எங்கும் ஆலயம் கிடையாது. காளி தேவிகளுக்கு பல இடங்கள் நீங்க ஆலயம் பார்த்திருக்க முடியும். காளி என்றாலே பொதுமக்களுக்கு என்ன ஒரு புரிதல் இருக்குன்னா, சிவபெருமானுடைய பத்னியாக இருக்கக்கூடிய உமாதேவியார் தான் சமயம் தேவைப்படுகின்ற சமயத்துல உக்ர ரூபிணியாக காளியாக இருந்து சம்ஹார தொழிலை செய்கிறார் என்று கேட்கிறோம். நமக்கு தெரிந்த ஓரளவு உண்மைதான் அது. காளி என்பது ஒரு அம்சம். இங்கே காணக்கூடிய அன்னையானவள் சூரிய நாராயணனுக்கும் ஷாலினி தேவி தாயாருக்கு மகளாக தோன்றியவள். இவளே கர்ண பகவானுக்கு கவசகுண்டல காப்பு சக்தியாக விளங்கிய அக்னி சக்தி. மும்மூர்த்திகளாகிய பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரனுக்கும் இவளே மகள் ஸ்தானமாக விளங்குகிறாள். நீங்க எங்கேயும் இந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஆதலால் தான் திரும்ப சொல்றோம், இந்த அன்னைக்கு உலகத்தில் வேறு எங்கும் ஆலயம் கிடையாது. யாராவது அப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பி ஏமாற வேண்டாம். புராணங்களிலே வேறு சில சிவருமானுக்கு மகள் இருப்பதாக சில கதைகள் உண்டு. வடநாட்டு மக்களுக்கு அவங்கள பற்றின விவரங்கள் தெரியும். நம்முடைய ஆலயத்தை பொறுத்தவரையும் அன்னை காமந்திகா தேவி தபஸ்வரூபிணியாக கன்னி தெய்வமாக மூலஸ்தானத்திலே 2 கைகளோடு சித்தபத்மாசினியாக அமர்ந்து தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னையுடைய உக்ரசக்தி அவங்களுக்கு எதிர மகாயுக மாயா என்கிற பெயரில் விளங்குகிறாங்க. அன்னையுடைய பரிவார தெய்வங்கள் அன்னையை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே பரிவாரம் என்கின்ற போது அன்னையுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று கொள்ள வேண்டும். அன்னைக்கு அன்னையாக விளங்கக்கூடியவள் சந்தான மகாலட்சுமி தாயார். அன்னைக்கு வலது பாகத்திலே 2 குழந்தைகளோடு விட்டிருக்கிறாள். வலது பாகத்திலே அன்னையுடைய சகோதரனாகிய கர்ண பகவான் பஞ்சபூதங்களோடு வீற்றிருக்கிறார். கர்ண பகவானை பற்றி உங்க எல்லாருக்கும் பெரும்பாலும் இப்ப தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. டிவி சினிமாக்கள்லயும் சீரியல்லையும் வந்துருச்சு அவரை பத்தின விஷயங்கள். ஆனா கர்ண பகவானுடைய உண்மையான சிறப்பை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமா இந்த தலத்துக்கு தான் வரணும்.
இங்கு அன்னைக்கு வாகனமாக விளங்கக்கூடியவர் கருட நாராயணன். ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் அன்னை சுமக்கக்கூடிய வாகனம். அன்னை கன்னி தெய்வமாக இருக்கின்ற காரணத்தினாலும் அன்னையுடைய உக்ரமான தவத்தினை தாங்கக்கூடிய ஆற்றல் 14 உலகங்களிலும் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒருவருக்கே உண்டு என்ற காரணத்தினாலும் தனது மகளை தானே சுமந்து செல்லும் வாகனமாக ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி இங்கு விளங்குகிறார். அன்னையுடைய பரிவார தெய்வங்கள் எல்லாம் நவக்கிரக தேவர்களும் ரிஷி முனிவர்களும் யோகிகளும் மும்மூர்த்திகளும் தேவ அசுர ராட்சச சக்திகளுமே கூட அன்னைக்கு பரிவாரங்களாக மலை அடிவாரத்திலிருந்து மேல் வரைக்கும் விளங்குகிறார்கள். அதனால் இந்த ஆலயத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு தினங்களில்தான் வார நாட்களிலே அன்னைக்கு பூஜை நடைபெறும். மாதந்தோறும் பௌர்ணமி மட்டுமே அபிஷேக அலங்காரம் நடைபெறும். செவ்வாய் வெள்ளி தினங்களே பசுனை காப்பு சாத்தி அன்னைக்கு அபிஷேக அலங்காரம் நடக்கும். நிவேதனம்லாம் செய்து தீபாரணையாக ஒரு 7:15 மணி வரை பிடிக்கும். அதனால் இங்கே ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதற்கு வேண்டிய பசுனை, அன்னைக்கு பூமாலை, பூஜா பொருட்களை எல்லாம் கீழிருந்து கொண்டு வரணும். உங்களுக்கு தேவையான குடிநீர் உட்பட நீங்க கீழிருந்து தான் கொண்டு வரணும். மேலே சரியான மின்சார வசதி கிடையாது. நீங்க இப்ப பார்க்கக்கூடிய வெளிச்சம் கூட சூரிய மின் வெளிச்சம், சோலார் பேனல் மூலமா நாங்க ஏதோ ஒரு சிறு அளவுல மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் சொன்ன இந்த அடிப்படை விஷயம் தவிர்த்து சில பொய்களை நம்பாமல் இருப்பது. காளி தேவி என்றாலே பல பேருக்கும் உக்ரமான தெய்வம் என்பதால் இரத்த பூஜை, பலி முதலானவை செய்யக்கூடிய ஆலயம் என்று நம்புகிறார்கள். பல இடங்களில் அது நடந்தாலும் இந்த ஆலயத்திலே அன்னை தவஸ்வரூபிணி. ஆகையால் இங்கே சைவ பூஜை மட்டும்தான் ஸ்ரீ குரு சிவச்சந்திர சுவாமிஜி மூலமாக எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. இந்த ஸ்ரீ குரு சிவச்சந்திர சுவாமிஜி என்கின்றவர் தான் இந்த ஆலயத்துடைய ஸ்தாபகர்கள். அவருடைய உடன் பிறந்த சகோதரி ஸ்ரீ குருமாதா சகுந்தலாதேவி, இந்த இருவரும் தான் இந்த ஆலயம் தோன்றுவதற்கும் நாங்கள் அன்னையுடைய திருவடி அடைவதற்கும் காரணமாக இருந்த மகானுபாவர்கள். 1970ஆம் ஆண்டுகளிலே ஸ்ரீ குரு சிவச்சந்திர சுவாமிஜி இந்த தலத்திற்கு எழுந்திருக்கின்ற பொழுது இது ஒரு சாதாரண கள்ளிக்காடு நிறைந்த ஒரு பொட்டலான ஒரு மலைதான். நீங்கள் இதை தெரிந்து கொள்ளணும்னா பழைய ஃபோட்டோஸ் எதாவது இருந்ததுன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். பழைய டிவி ஹாஸ்பிட்டலுடைய பேக்ரவுண்டில் அது அமைந்த போது இந்த மலை எப்படி இருந்தது என்று. அதனால் இந்த கோயிலை பற்றி நாங்கள் பொய் சொல்லி உங்களை ஏமாற்ற விரும்ப மாட்டோம். இந்த ஆலயத்துடைய மகத்துவம் என்பது வேறு, அதைத்தான் ஆன்மீக ரீதியாக நாங்கள் உணர்த்த முடியும். ஆனால் பொதுமக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துலையும் நாங்கள் இருக்கோம். பின்பு 1972ஆம் ஆண்டுகளிலே ஸ்ரீ குரு சிவச்சந்திர சுவாமிஜி அன்னை காமந்திகா தேவியின் அருள் பெற்ற தலம் இது என்பதை புரிந்து கொண்டு அவளை இங்கே ஆவாகனம் செய்வதற்காக கடுமையான முயற்சிகளை தொடங்கினார். நான் அடிக்கடி சொல்வது என்னவென்றால், ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை சுமந்து 10 மாதங்கள் பாடுபட்டு அவளை பெற்றெடுக்கின்றது போல ஒரு ஸ்தாபிதம் செய்யக்கூடிய பிரதிஷ்டை என்பதும் அப்படியான ஒரு முயற்சி தான். சுவாமிக்கு, சிவச்சந்திர சுவாமிகளுக்கு சுமார் 18.5 ஆண்டுகள் அதற்கான சமயம் பிடித்தது. அதிலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலுடைய பிரதிஷ்டை எவ்வளவு வலிமையானது, சாமான்யமா யாராலும் செய்ய முடியாதுங்கிறது. 18.5 ஆண்டுகளுடைய முடிவிலே 27/12/1989ஆம் ஆண்டிலே அன்னைக்கு சூலாயுத ரூபமாக பிரதிஷ்டை நடந்தது. இன்னைக்கு நீங்க மூலஸ்தானத்தில் பார்க்கலாம். ஆக்சுவலாக எங்களுடைய மூலஸ்தானத்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. எங்களுடைய சேனல் மகாயுகம் 736 சேனலில் அதில் நீங்கள் பார்க்கலாம். வேறு வழியில் நாங்களும் தவறு தான் செய்கிறோம். வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோட்டோக்கள் எடுக்க வேண்டியிருக்கு. மூலமூர்த்திக்கு பின்புறமாக காட்சியளிக்கக்கூடிய செப்பு கவசம் சாத்திய சூலாயுதம் தான் அன்னையின் ஆதிஸ்வரூபம். சுமார் 72 பௌர்ணமி பூஜைகளை அதில் பூஜை செய்யப்பட்டு எங்களுடைய தகப்பனார்கள், மூத்த தகப்பனார் செந்தில்வேலன் ஆச்சாரி, ஸ்ரீ சேதுராமலிங்கம் ஆச்சாரியர்களுடைய தலைமையிலும், பின்னால் சுப்பிரமணியர் என்று சொல்லக்கூடிய பிராமண வகுப்பை சேர்ந்து எங்களுடைய பெரிய தகப்பனாரை போன்றவரும் இன்னும் எங்களுடைய பல்வேறு மூதாதையர்களும் ஒன்று சேர்ந்து 1989ஆம் ஆண்டில் இனிமேல் பொதுமக்கள் வழிபடலாம் என்ற சூழ்நிலையை ஸ்ரீ ஸ்தாபகரின் அருளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் பெற்றார்கள். அதுக்கு முன்பாகலாம் இங்கே ஒரு ஆலயம் இருக்கின்றது என்ற விவரங்களே தெரியாது. பொதுவாக இந்த மந்திரமலைக்கு, இந்த பச்சைமலைக்கு யாரும் வருவதற்கும் அஞ்சுவார்கள். எங்களுடைய சிறு பிராயத்திலே அன்னையுடைய திருவருள் கைகூடிய காரணத்தினால ஒரு 8.5 வயசுல நானும் எனது சகோதரனும் இன்னும் சிலரும் சேர்ந்து எங்கள் பெரியவர்கள் பணித்த காரணத்தினாலே செவ்வாய் வெள்ளி தினங்களிலே விளக்கேற்றி பூஜை செய்ய ஆரம்பித்தோம். அது இன்றளவும் தொடர்கின்றது. இன்றைக்கும் இந்த ஆலயத்திலே செயல்படக்கூடிய எந்த ஒரு நிர்வாகியும் இந்த கோயிலிருந்து ஊதியம் பெற்று செயல்படுவது கிடையாது. குடும்பமாக அன்னையின் திருவருளால் ஈர்க்கப்பட்டு சாதி சமய வேதங்களை கடந்து ஸ்ரீ குரு சிவச்சந்திர சுவாமிஜி, ஸ்ரீ குருமாதா சகுந்தலாதேவி என்கின்ற இருவரும் ஆன்மீக தாய் தகப்பன்களின் அன்புக்கு கட்டுப்பட்ட குடும்ப உறுப்பினர்களாக நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் வழிகாட்டிய முறையில் தான் நாங்கள் பூஜை செய்ய முடியும். இங்கே எந்த புதிய விதமான பூஜைகளையும் அன்னையுடைய திருவருளை கூடாமல், ஸ்ரீ சாபருடைய உத்தரவு இல்லாமல் செய்யக்கூடாது. அப்படி செய்ய நேர்ந்தால் சாபத்திற்கு பாவத்திற்கு ஆளாக நேரிடும். இதெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். ஏனென்றால் இந்த ஆலயம் நீங்கள் மற்ற நாட்கள் வந்து பார்க்கலாமா என்று சில நண்பர்கள் கேட்பார்கள். நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் மூலஸ்தானத்தை நீங்கள் நேரடியாக தரிசனம் செய்ய முடியாது. 1989ஆம் ஆண்டிலே தொடர்ந்த அந்த பூஜை
சுமார் 25 ஆண்டுகளுக்கு கழித்துதான் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சிறிய ஆலயத்தை எங்களால் அமைக்க முடிந்தது. பெரிய அளவிலே பொதுமக்களுடைய ஒத்துழைப்புக்கு எங்களுக்கு கிடையாது. நாங்கள் யாரிடமும் யாசகம் கேட்க வேண்டும் என்ற மன பக்குவம் இல்லை எங்களிடம். ஆனாலும் அன்னைக்காக வந்து தாங்களாக விருப்பப்பட்டு கொடுத்த மக்களுடைய காணிக்கைகளை அன்போடு பெற்றுக்கொண்டோம். அதனால்தான் எங்களால் ஒரு சிறிய ஆலயத்தை தான் சமைக்க முடிந்தது. இன்னும் அன்னையுடைய திருவருள் கைகூடினால் இது உலகம் இயக்கும் ஒரு அற்புத ஆலயமாக மாறிவிடும். அதனால் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும், இந்த ஆலயத்தில் என்னென்ன சிறப்புகள் தெரிந்து கொள்ள நேரடியாக வருவது உங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் எங்களுடைய சேனல் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இந்த பதிவை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது நண்பர்கள் அவர்கள் வேண்டி கேட்டது கொண்டவங்க இந்த சின்ன சின்ன தகவல்களை கொடுத்துருக்கேன். இதுவே சற்று நீளமான தகவலாக தான் இருக்கக்கூடும். ஆயினும் இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அடிப்படை தகவல் சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த மலை அடிவாரத்துக்கு நீங்கள் வருகின்ற போது ஒரு சூலாயுதம் அமைத்த மேடையை பார்க்கலாம். அங்குதான் அன்னையுடைய ஆலயத்துடைய தொடக்கம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அன்னையின் அடிவாரத்திலே கூட எல்லைக்காளி அன்னை, அவளை தரிசனம் செய்துவிட்டு அவளிடம் அனுமதி பெற்றுத்தான் மலை ஏற வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் இந்த மலையை பெருமை தெரியாமல் ஏதோ சும்மா பொழுதுபோக்க மாலை நேரத்தில் சுற்றி வரலாங்கிற மாதிரி செய்கிறாங்க. அது மிகவும் தவறு. இன்றைக்கு கலியுகத்தினுடைய மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால், தங்கத்திற்கு கூட சரியான முறையிலே முலாம் பூசாவிட்டால் அது தங்கமாக மதிக்கப்படாது. வைரக்கற்கள் தெருவிலே கொட்டி கிடக்கக்கூடிய ஜல்லிக்கற்களை போல் கிடந்தால் அதை மதிப்பார் யாரும் இல்லை. அப்படித்தான் இன்றைக்கு படோடபமான கட்டிடங்களோ இல்லை கொஞ்சம் வேஷதாரிகளாக நாங்கள் இருந்தாலோ தான் இந்த ஆலயத்திற்கு சிலர் பெரிதான மதிப்பு தருவார்கள். அவருடைய மதிப்பை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. ஆனால் உண்மையான அன்பர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு, நண்பர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு அன்பான அறிவுரை இது. அதனால் இந்த ஆலயத்தை பற்றி நான் பல விஷயம் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு மனிதன் பிறந்த காலத்திலிருந்து அவனுடைய முடிவு முடிகின்ற வரைக்கும், இந்த முடிவு என்கின்ற மரணம் என்று கற்பனை செய்து கொள்ளாதீர்கள், அதற்கும் தாண்டிய முடிவுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் வழங்கக்கூடிய, நேர்த்தியாக செய்யக்கூடிய, நம்மை பல விதங்களிலும் ஆன்மீக வழிகளிலே கொண்டு செல்லக்கூடிய உயர்ந்த தெய்வங்கள் அன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களாக பரிவாரங்களாக இருக்கின்றன. அதனால் மலைக்கு வந்தீங்கன்னா நாங்கள் குறிப்பிட்ட இந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, பௌர்ணமி தினங்களில் மட்டும் அன்னைக்கு வந்து வழிபாடு செய்யலாம். வந்த பிறகு நீங்கள் மூலஸ்தானம் மட்டும் கண்டுவிட்டு மற்ற பீடங்களை தரிசிக்காமல் செல்லக்கூடாது. ஆலயத்தின் ஏமனியங்களுக்கு கட்டுப்பட்டு பீடங்களை முறையாக வழிபாடு செய்த பின்பு நீங்கள் உங்களுடைய வழிபாடுகளை அன்னையிடம் செலுத்தலாம். அதனால் நீங்கள் பௌர்ணமி தோறும் அன்னைக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்ற காரணத்தினால மற்ற நாட்கள் அபிஷேகம் செய்வதற்காக வழி இல்லை. இந்த கோயிலுக்குன்னு சில கால அட்டவணைகள் உண்டு. பௌர்ணமிக்கு கூட நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அட்டவணை தான் போட்டு வச்சுருக்கோம், பஞ்சாங்க பிரகாரம். அந்த அட்டைகள் வந்து கோயிலில் கூடிய சீக்கிரம் வருடந்தோறும் தமிழ் புத்தாண்டு விநியோகிக்கப்படும் இலவசமாக. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லா முடியாதவர்கள் இந்த மகாயுகம் 736ங்கிற சேனலை டைப் பண்ணி பாருங்கள். மகாயுகம் 736 MAHWAYUGIM 736ங்கிற பேரில் கிடைக்கும். நம்முடைய அன்பர்கள் அதை டிஸ்பிளேல ஒளிபரப்புவாங்க நம்புகிறேன். நீங்கள் அதை பார்த்து கொண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு எந்த சந்தேகமானாலும் எங்களுடைய தொடர்பு எண்களில் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆலயத்தில் யாரும் மற்ற நாட்களில் வந்து பூஜை செய்யறதுக்கு சிறப்பு அனுமதியெல்லாம் கிடையாது. அமாவாசை, கிருத்திகை, சிவராத்திரி போன்ற பூஜைகளுக்கு இன்னும் அன்னையிடம் உத்தரவு கிடையாது. அதனால் முறையாக தெரிந்து கொண்டு அன்னையுடைய வழிபாட்டை முழுமையாக செய்து நீங்களும் உங்கள் குடும்பமும் இதை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் பயன்பெறணும் கேட்டுக்கிறோம். ஓம் காளி, ஜெய் காளி. நன்றி, வணக்கம்.